నాన్న చేస్తానమ్మా. அலங்காநல்லூர் பஸ் போயிடுச்சாங்க. தெரியலையம்மா. கடைசி பஸ் கூட போயிடுச்சுன்னாங்க. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. ரொம்ப பயமா இருக்குயா. எங்கேயாவது இன்னைக்கு ஒரு ராத்திரி. ஒரு நிமிஷமா. ஹலோ. சித்தப்பா. சொல்லு. இன்னைக்கு என்னால வர முடியாது சித்தப்பா. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை. சோ நாளைக்கு வந்துடுறேன். சரி. இப்ப சொல்லுமா. இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு மட்டும் எனக்கு இங்க எங்கேயாவது இடம் கிடைக்குமா? எனக்கு இந்த ஊரு புதுசு. அப்படியா? எங்க வீட்டுக்காரர் என்ன இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஹோட்டல்ல தங்குறியாமா? நான் தனியா குழந்தையோட ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற இடம், அது வறண்டவா இருந்தாலும் பரவாயில்லங்க. பக்கத்துலதான் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குமா. ஆனா இன்னும் அங்க வர்க்க முடியல. நீ வந்தா காலையில நான் உன்ன பஸ்ல ஏத்தி விட்டுறேன். தேங்க்ஸ்ங்க ஐயா. கடவுள் மாதிரி வந்தீங்க. போகும்போது பாப்பாக்கு பால் வாங்கணும். சரி பரவாயில்லம்மா, போற வழியில வாங்கிக்கலாம். வாமா வாமா. வாமா. இதுதான் என்னோட கெஸ்ட் ஹவுஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கலாமா. எதுக்கும் பயப்படாத. இந்த அளவுக்கு அன்பா என்கிட்ட யாராவது பேசி பல வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்ததும் எங்க வீட்டுக்காருக்கு என் மேல இருந்த அன்பு குறைஞ்சு போயிடுச்சு. என்னை எப்படியாவது ஒதுக்கிடணும்னு பாக்குறாரு. கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிறீங்களா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆகட்டுமா. இந்த டவல் தர வாங்கி. புஜ்ஜி குட்டி சிக்லு. புஜ்ஜி குட்டி என்னடா. ஹலோ. வணக்கண்ணா, நான் சுபு பேசுறேன். சொல்றா. இந்த பாருடா, இன்னைக்கு யாரும் இங்க அனுப்பிச்சிடாத. என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஒரு பறவை தானா வந்து நம்ம கூண்டுல சிக்கி இருக்கு. என்னடா. குளிக்கலாம் அப்படின்னு. என்னம்மா அந்த காயம்? அது ஒன்றும் இல்லை. என் மாமியாருக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. அழாதம்மா.
ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இதோ இங்க சூடு வச்சாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் விடக்கூடாதுமா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. குழந்தையும் பெத்துக்கிட்டேன். ஆனா சுகத்தை முழுசா அனுபவிச்சதில்ல. அடப்பாவமே. நானும் மனுஷிதானே, எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல. ஏன் இருக்காது? ஆசை எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் இருக்குமா? சரி சரி. பொம்பளைங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்க கூடாதா? கொஞ்சம் சும்மாற. நீங்களே சொல்லுங்க, என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வரணுமா? ஐயோ சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அழாத. பாப்பாக்கு பால் கொடுத்து தூங்க வச்சிடுறேன். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது. இனிமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் குளிப்பேன். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. விடுங்க, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. அப்புறம் குளிச்சுக்கிறேன். 1 வருஷம் ஆகுது. எனக்கும் ஆசை இருக்காதா? நீங்க சீக்கிரமா வந்தா போங்க. உடனே வந்துடுறேன். கார்த்திக், சீக்கிரம் வா. எங்க? அந்த ரூம்ல இருக்கு. அங்கயா? சரி. கதவை தரங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? கதவை தர. இருக்கட்டும், பரவாயில்ல, நமக்கு தேவைப்படும். சரி, எடு. ஏய், என்ன விளையாடுற? கதவை தர. ஏய், உங்ககிட்ட தான். கதவை தர, கதவை தர. இந்த பாருமா, விளையாண்டது போதும். கதவை தர. ஏய், வா வா, போயிடலாம் வா. டியர் ஆஃபீஸர்ஸ், நம்ம சிட்டியில் ட்ரக்ஸ் ரிலேட்டட் அஃபென்சஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பல கோடி ரூபாய்க்கு கஞ்சா விற்கப்படுதுன்னு தகவல் வந்திருக்கு. பச்சை பசேலென காட்சியளிக்கும் இடங்கள், உயரமான மலைகள், இப்படிப்பட்ட இடத்தில் பயிரிடப்படுகிறது கஞ்சா செடிகள். பச்சை பசேலென இருக்கும் இடத்தை மாஃபியா குறிவைத்துள்ளது. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஜெபிக்க ரட்சிப்பாயாக. கஞ்சா சாகுபடி செய்யும் இடம் என்பது மாவோயிஸ்டுகள் அதிகம் குவியும் இடம் என்பதனால் அரசாங்கம் இதில் கவனத்தை அதிகமாக செலுத்துகிறது. இதுவரை 150 கிராமங்களில் கஞ்சா சாகுபடி செய்யப்படுகிறது என்று கூறப்படுகிறது. சார், இந்த நக்சலைட் எஃபெக்டான ஏரியாஸுக்குள்ள போறதுக்கு நம்ம போலீஸுக்கு ஆக்சஸ் ரொம்ப குறைவா இருக்கு சார். சில 1000 ஏக்கர்கள் சார். பிசிக்கலா மானிட்டரிங் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். சில கிராமங்களுக்கு உள்ள போறதுக்கே வழியே இருக்காது சார். லட்சுமிபுரம், காந்தி நகர், மேட்டுப்பாளையம், பாடிநல்லூர், காவாங்கரை, ரெட்டைமங்கலம் சீனிவாசன் ஏரியா போன்ற இடங்களில் கஞ்சா சாகுபடி செய்யப்படுகிறது. நன்றாக விளைந்த பிறகு அதை யாருக்கும் தெரியாத வகையில் சாகுபடி செய்து விற்பனை செய்கிறார்கள். அது மட்டுமல்லாது கஞ்சாவை சாக்லேட்டாகவும் எண்ணெயாகவும் மாற்றி அதை பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்தி விற்பனை செய்கிறார்கள். இவற்றிற்காக இவர்கள் மலைவாசிகளையே இவற்றிற்கு அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதனால் இவர்கள் யாருக்கும் தெரியாத வகையில் தப்பித்துக் கொள்கிறார்கள்.
ஏஜென்சி கிட்ட இருந்து இந்த கஞ்சா தொழிலை நம்ம எப்படியாவது அழிச்சு ஆகணும். ரொம்ப கஷ்டம் சார். அவங்க எப்ப பார்த்தாலும் புது வழியை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். நாம ஒரு வழியை மூடுனா அவங்க 100 வழியை கண்டுபிடிக்கிறாங்க சார். அப்ப நம்பர் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் அதிகமாக்குங்க, ஸ்டாப்ஸ் அதிகமாக்குங்க, எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணுங்க, சந்தேகப்படுற எந்த வெஹிக்கிள்ஸையும் விடாதீங்க. எஸ் சார்.